வணக்கம் அன்புள்ளங்களே, வாங்க நிகழ்ச்சி போகலாம். இன்றைய ராசி பலன்களை பார்க்குறோம். இன்றைய தேதி அப்படின்னு பார்க்கும்போது 25/3/2026 பங்குனி மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை. இன்று வளர்பிறை சமநோக்கு நாள். இன்னும் நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா காலை 9:15 முதல் 10 மணி வரை நல்ல நேரம் இருக்குது. மாலை 3 மணி முதல் 4 மணி வரை நல்ல நேரம் இருக்குது. ராகால் அப்படின்னு பார்த்தோம்னா 12 மணியிலிருந்து, அதாவது மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை ராகால் இருக்குது. குளிகை 10:30 மணியிலிருந்து காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை, மதியம் 12 மணி வரை குளிகை உள்ளது. யமகண்டம் அப்படின்னு பார்க்கும்போது காலை 7:30 மணியிலிருந்து காலை 9 மணி வரை யமகண்டம் உள்ளது. இன்றைய திதி இன்று மாலை 4:51 வரை சப்தமியும் பின்பு அஷ்டமி திதியும் உள்ளது. இன்றைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்று இரவு 8:17 வரை மிருகசீரிஷ நட்சத்திரமும் பின்பு திருவாதிரை நட்சத்திரம் உள்ளது. இன்றைய சந்திராஷ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்று இரவு 8:17 வரை விசாக நட்சத்திரக்காரர்களும் பின்பு அனுச நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம் இருக்குது. இன்று மாலை 4:52 முதல் நாளை பிற்பகல் 2:37 வரை அஷ்டமி தேதி இருக்குது. நோட் பண்ணிங்க. இன்று சுபமுகூர்த்த நாள். இன்றைக்கு சுபமுகூர்த்த நாள். இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். முதல்ல 12 ராசிகளுக்கும் பொதுவான ராசி பலன்கள் சொல்கிறோம். அதில் மேசராசி என்பர்கள் எப்படின்னு பார்த்தோம்னா, திட்டமிட்ட காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். வாரிசுகளின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. ரிஷபம் ராசி என்பர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகும். பொருளாதார சிக்கல்கள் குறையும். வேலையாட்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. அலுவலகத்தில் மதிப்புகள் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. மிதுன ராசி என்பவர்கள் பார்த்தோம்னா, பேச்சுக்களின் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. வாடிக்கையாளர்களின் எண்ணங்களை புரிந்து அதற்கு தகுந்தாற்போல் செயல்படுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. கடகம் ராசி என்பவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது, பழைய வாடிக்கையாளர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். ஆரோக்கியம் தொடர்பான விரயங்கள் ஏற்படலாம். எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு குறையும். உறவினர்களின் இடையே வந்த சலசலப்புகள் குறையும். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை வடக்கு. சிம்மம் ராசி அப்படின்னு பார்த்தோம்னா, நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். கலைத்துறைகளில் இருப்பவர்கள் முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் ஏற்படும். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. கன்னி ராசி அப்படின்னு பார்க்கும்போது, தவறிய சில பொருட்கள் கிடைக்கும். உயர் அதிகாரிகளின் அறிமுகம் ஒரு நல்ல மாற்றத்தை தரும். விடாப்படியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள். உண்மையானவர்களை புரிந்து கொள்வீர்கள். அதிர்ஷ்ட நிறம் பொன்னி நிறம். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அடுத்து துலாம் ராசி என்று பார்க்கும்போது, கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். தடைப்பட்ட சில வேலைகள் முடியும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான விரயங்கள் உண்டாகலாம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட தினம் ஊதா நிறம். விருச்சிக ராசி பார்க்கும்போது, குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். பேச்சுக்களில் கனிவு வேண்டும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்ப்பது நல்லது. எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை வடக்கு. தனுசு ராசி பார்க்கும்போது, எதிர்பாராத சில பயணங்கள் உண்டாகலாம். புதிய கூட்டாளிகள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். சகோதரர்கள் வகையில் ஒற்றுமை மேம்படும். நண்பர்களின் உதவிகள் மூலம் சாதகமான வாய்ப்புகள் அமையும். சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் நல்ல விதத்தில் நிறைவேறும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. மகர ராசி அப்படி பார்க்கும்போது, வியாபாரத்தில் உழைப்புகள் அதிகரிக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகள் குறையும். மற்றவர்களுக்காக சில பொறுப்புகள் ஏற்பீர்கள். தடைப்பட்ட சில காரியங்கள் கைகூடி வரும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை மேற்கு. கும்பம் ராசி பார்க்கும்போது, குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். நுட்பமான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். தொழில் சார்ந்த பயணங்கள் அதிகரிக்கும். பணிபுரியும் இடத்தில் பொறுப்புகள் மேம்படும். பூர்வீக சொத்துக்களில் சில மாற்றங்கள் செய்வீர்கள். அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. மீனம் ராசி பார்க்கும்போது, சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு மேம்படும். பொன் பொருள் சேர்க்கை தொடர்பான எண்ணங்கள் ஏற்படும். விவசாயம் துறைகளில் மேன்மை உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை மேற்கு. இதுவரைக்கும் நம்ம யூடியூப் சேனலான ஜோதிடர் கருகருப்பை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க. மேலும் அடியவனிடம் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று விரும்பினாலும் அல்லது சித்த மருத்துவம் தொடர்பாக
ஆலோசனை பெற வேண்டும் என்று விரும்பினாலும் சலுகை கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளலாம். அடியவனுடைய வாட்ஸ்அப், மொபைல் அண்ட் ஜிபே நம்பர் எல்லாம் ஒரே நம்பர் தான். நோட் பண்ணிங்க. 97 91 29 54 33 9791295433 என்ற எண்ணின் மூலமாக அடியவனை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.